ஒரு ரயில் நிலையத்தில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. நடைமேடை 2இல் இங்கு நிற்காத வண்டி செல்ல இருக்கிறது. அது மிக விரைவாக செல்ல இருப்பதால் பயணிகள் 2ஆம் நடைமேடையில் நிற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது ரயில் நிலையம்தான், அங்கு ரயில்கள் நிற்கும் தான். ஆனால் இந்த ரயில் அங்கு நிற்காது. ஆனால் அந்த ரயிலிலும் அநேகர் பயணிக்கின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகள் அந்த ரயிலில் ஏற வேண்டிய அவசியம் இல்லாதது மட்டுமல்ல, அவர்கள் அருகிலும் செல்லக்கூடாது. அது போன்றதுதான் வாழ்க்கையும். நாம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக காத்திருப்போம். அது சிறு வேலையாக கூட இருக்கலாம், ஆனால் அதுவும் அவசியமானதுதான். அதே சமயத்தில் சிலர் பெரிய வேலைகளை விரைவாக செய்து கொண்டிருப்பர். அது அவர்களுக்கு தேவை, ஆகவே செய்கிறார்கள். நாம் செயல்பட வேண்டிய தருணம் வரும் வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பரபரப்பாக பதற்றமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் பரபரப்படைந்தால் 2ஆம் நடைமேடையில் நின்றால் வரக்கூடிய இது போன்ற ஆபத்து வாழ்க்கையில் நமக்கு நேரிடலாம். ஆகவே காத்திருக்க வேண்டிய வேளையில் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், விரைவாக செயல்பட வேண்டிய தருணங்களில் கண்டிப்பாக விரைந்து செயல்பட வேண்டும். எதை எப்போது செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொண்டால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம். இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.